வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி பசுமையை பேணி புவியை பாதுகாக்க வேண்டும். ஓசூரில் நடைபெற்ற இளம் தொழில் முனைவோர் பள்ளியில் சாதனையாளர் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எனப்படும் இளம் தொழில் முனைவோர் பள்ளி பாசறையின் 3வது கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சபை சார்பில் துவக்கப்பட்ட இந்த பாசறையில் பல்வேறு இளம் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் தீர்வுகளை வழங்கி அதன் வாயிலாக தொழில் முனைவோர் லாபம் ஈட்டுவதற்கான அனைத்து விதமான கல்வி நுணுக்கங்களை பயிற்றுவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த இளம் தொழில் முனைவோர் பள்ளியின் ஓசூர் கிளையின் கூட்டம் அதன் தலைவர் தாமஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறு குறு தொழில் முனைவோர் பங்கேற்றனர். எதிர்கால உலகத்தின் சக்தியாக உள்ள சூரிய மின்சக்தி துறையில் தொழிலாளியாக இருந்து 5 ஆண்டுகளில் இளம் தொழில் முனைவோராக சுமார் 600 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யும் அளவு உள்ள தனியாருக்கு சொந்தமான டேஷ் குழுமத்தின் தலைவர் மஞ்சுநாத ரெட்டி கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளரிடம் தெரிவித்த சாதனை இளம் தொழில் முனைவோர் மஞ்சுநாத ரெட்டி, சமுதாயத்தில் இளம் தொழில் முனைவோர் இந்த உலகத்தில் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். இதனால் ஒரு தொழில் முனைவோராக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க முடியும். மேலும் புவியை பாதுகாக்க பசுமையை வலியுறுத்தி எதிர்காலத்தில் மாசு தவிர்க்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். Create more employment. Wow, that's great, sir. So this is what, as an entrepreneur can, save that, 1,000 people's of families directly or indirectly, and adopt more on the green energy that you can save your earth and avoid pollutions.